ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் பணவீக்கம் சேனல். ஸோ இந்த சேனலில் இப்போ நம்ம யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பார்ப்போம். ஸோ இன்றைக்கி என்னென்ன நடந்திருக்கு, அதே மாதிரி டேரிஃப் பற்றி சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயம் வெளியே வந்திருக்கு. ஸோ அது நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் பிரதிபலிக்குதா, மண்டே கேப் அப் ஆக போகுதா, இல்லை வாலண்டிலிட்ஸ் இருக்க போகுதா அப்படின்ற எல்லாத்தையும் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட வீடியோஸை பாருங்கள். ஸோ அது நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு ஒன் பை ஒன்னாக என்ன இருக்குது அப்படின்றது பார்ப்போம். ஸோ யூஎஸ் மார்க்கெட் அப்டேட் பார்ப்போம். ஸோ February 21 இன்னைக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் ஒரு ஸ்ட்ரைக் டவுன் பண்ணியிருக்காங்க. அதாவது ட்ரம்ப்போட டேரிஃப் செல்லுபடி ஆகாது அப்படின்ற மாதிரி யூஎஸோட சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ஃபியரை கொடுத்துருக்கு, அதாவது யூஎஸ் மார்க்கெட்டில். ஸோ இது எந்த அளவுக்கு பிரதிபலிக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ டுடே கீ ஸ்டோர் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். டேரிஃபை பற்றி நான் இன்னும் விளக்கமாக உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் நான் சொல்கிறேன். பட் ஆனால் இப்போ S&P 500 ஒரு 0.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நாஸ்டாக் ஒரு 0.25% இன்னைக்கு க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டவ் ஒரு 0.5%லேருந்து 20% இன்னைக்கு அப்பில் இருக்குது. வாலண்டரி இண்டெக்ஸ் 20ல் சிமிலராக இருக்குது. அதே மாதிரி வெஸ்டர்ன் குரூட் ஆயில் $66 பேர் பேரல் செல் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி இண்டெக்ஸில் பார்ப்போம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்றத நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். S&P ஒரு 31 பாயிண்ட்டும், நாஸ்டாக் ஒரு 172 பாயிண்ட்டும், டவ் ஜோன்ஸ் ஒரு 68 பாயிண்ட்டும் ப்ளஸில் இருக்குது. அதே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெயின் செக்டாருக்கு வந்துடுவோம். ஸோ செக்டார்ஸ், அதாவது ட்ரம்ப்போட டேரிஃப் எந்த அளவுக்கு பிரதிபலிக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. அந்த டேரிஃப் நாங்கள் ரத்து செய்ய போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட ஓட் அப்படின்றது 9 பேர் ஜட்ஜாக அந்த டேரிஃபுக்கு சம்மந்தப்பட்ட கேஸை நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஜட்ஜஸில் 6 பேர் இதை நிராகரிச்சிருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ இதுக்கான விளைவாக பார்த்தீங்க அப்படின்னா ரீஃபண்ட் ரிஸ்க் எவ்வளோ இருக்குது தெரியுமா? $175 பில்லியன் கொடுக்குற மாதிரி இருக்கும், ரீஃபண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டேரிஃபில் ரெவென்யூ அவங்க ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அந்த ரெவென்யூவை ரிட்டனாக ரீஃபண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் டேரிஃப் போட்ட எல்லா ஊருக்கும், எல்லா கம்பெனிஸ்க்கும். ஸோ இதை உச்சநீதிமன்றம் இப்போ நிராகரிச்சிருக்கிறதால ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பிளான் பியை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது குளோபலாக நியூ குளோபல் டேரிஃப்னு சொல்லிட்டு 10% ஈக்குவலாக எல்லாருக்குமே கொடுத்துருவாரு. ஸோ இந்த 10% டேரிஃப் நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ இந்தியாவிலேருந்து பொருட்கள் போகிற எந்த பொருட்களும் அடி வாங்க போகிறது இல்லை. அதே மாதிரி 10%ன்னும் போது ஸோ 18லேருந்து 10 வந்தால் இன்னும் நல்லா தான் இருக்கும் மார்க்கெட்டு. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகும். ஸோ டேரிஃப் குறைய போகுது இன்னுமே அப்படின்றத டாப் நியூஸாக நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ட்ரம்ப்போட எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவலில் தான் இப்போ போயிட்டுருக்கு. அடுத்ததாக கோர்ட்டில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 6 பேர்லேருந்து 9 பேர் நீதிபதியாக இருந்திருக்காங்க. அதில் 6 பேர் ட்ரம்ப்புக்கு அகைன்ஸ்டாக இந்த டேரிஃப் செல்லாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரம்ப் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கிற விதம் 10% குளோபலி எல்லாருக்குமே நான் காமனாக டேரிஃப் போடலாம், அது செக்ஷன் 122ல் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதில் செக்டார் என்னென்ன பெனிஃபிட்டிங் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெக்ஸ்டைல், அந்த மாதிரி FMCG. ஸோ இந்த FMCG எல்லாமே ஒரு நல்ல ஒரு காஸ்ட் ரெடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ப்ரெஷர்லேருந்தும் இந்த தப்பிச்சிக்கும் அவங்களோட மார்க்கெட் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ ரிஸ்கில் பார்த்தீங்க அப்படின்னா செக்டார் வைஸாக டேரிஃப் போட்டிருந்தாங்கல்ல, இந்த ஸ்டீலுக்கும் ஆட்டோஸு அது எல்லாமே இப்போ டேரிஃப் கட் ஆகும். ஸோ இது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. அதே மாதிரி இந்தோனேஷியா யூஎஸ் ட்ரேட் டீல் பார்த்தீங்கன்னா சைன் ஆகிருக்கு. 19 பில்லியனுக்கு எனர்ஜியும் AGA பர்ச்சஸும் பண்ண போகிறாங்க, கிரிட்டிக்கல் மினரல்ஸை ஸோ இது எந்த அளவுக்கு பிரதிபலிக்குதுன்னு பார்ப்போம். இந்த சோர்ஸை நான் எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னா CNBC, அப்புறம் NBC நியூஸுன்றது யூஎஸில் போடுவாங்க. ஸோ அதுலேருந்து எடுத்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ரோ டேட்டா பார்ப்போம். ஸோ மேக்ரோ டேட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னா, Q4 2025 ஜிடிபி எக்ஸ்பெக்டேஷன் 2.4லேருந்து 3.
ஜீரோவாக இருந்திருக்கு. பட் ஆனால் அவங்களுக்கு ஜிடிபி வந்திருக்குது வந்து வெறும் 1.4 தான். ஸோ இது வந்து ஒரு பெரிய மைனஸாக வந்து பார்க்கப்படுது. ஒஸ்ட்டு மிஸ்ஸிங் இன் இயர்ன்னு சொல்லியிருக்காங்க 2025. அதே மாதிரி கோர்ஸ் பிசி டேட்டா வந்து ஃபெட் டார்கெட் வந்து 2%, பட் ஆனால் இயர் ஆன் இயரில் 3% இருக்குது. மந்த்லி வந்து 0.4% வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஹாட்டஸ்ட் ரீடிங்காக இருக்குது 2025 ரேட் கட் ஃபர்தராக நம்பிட்டு. ஸோ இதை வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும், ரேட் கட்ஸ் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தராக. அடுத்ததாக குருடாயில் அண்ட் ஜியோ பொலிட்டிக்ஸ் பார்ப்போம். ஸோ குருடாயில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் குருடாயில் வந்து $66 வந்து செல் ஆகிட்டு இருக்கு பேர் பேரலுக்கு. ஸோ 6 மந்த் ஹையில் இருக்குது. அதே மாதிரி பேரண்ட் குருடாயில் நம்மளோட சவுத் இந்தியாவுக்கு வந்து பேரண்ட் வந்து 71% வந்து $71 வந்து இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து -0.4 வந்து இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, நியர்லி ஹையில் இருக்குது. பட் ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனர்ஜியில் வந்து 1.909 வந்து ஃபண்டிங்கில் வந்து இருக்குது. இன்ட்ராடே புல்லிஷில் வந்து டார்கெட் வந்து 60 கொடுத்துருக்கானுங்க. ஸோ $60 வந்து அச்சீவ் பண்ணுதா அப்படின்னு பார்க்கணும் எனர்ஜி இடிஎஃப்ல. அடுத்தது ஈரான் டென்ஷன் என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ட்ரம்ப்பும் வார்னிங் கொடுத்துருக்காரு ஈரானுக்கு. ஸோ பேட் திங்ஸ் வில் ஹேப்பன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது ரியலி பேட் திங்கிங் ஹேப்பன்ன்றது வந்து இந்த வீக்கில் வந்து கண்டிப்பாக மிலிட்ரி ஃபோர்ஸை வச்சு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வித்தின் 10 days அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ஈரானுக்கு. ஸோ ஈரான் வந்து டிக்ளேர் பண்ணது ஆல் யூஎஸ் பேஸில் வந்து மிடில் ஈஸ்டில் இருக்கிறது எல்லாத்துலேயுமே நாங்கள் டார்கெட் பண்ணியிருக்கோம், முடிஞ்சால் நாங்கள் அட்டாக் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஈரானும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் வந்து ஆயில் வந்து ஒரு 18% வந்து ஏறி இருக்குது. அதே மாதிரி ஈரானோட ஆயிலும் வந்து ப்ரீமியமில் வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ வெனிசுலாவோட சப்ளை வந்து டிஸ்ட்ரிபியூஷனில் இல்லை இப்போதைக்கு அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. விஎக்ஸ்டேட் அந்த வால்டர்னிட்டி இன்டெக்ஸ் வந்து 20 இயரில் வந்து ஆவரேஜாக இருக்குது. ஸோ இதுவுமே வந்து ஒரு பெரிய ரிஸ்க்காக தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ ஈரான் டென்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி செக்டார் வைஸில் பார்த்தோம் அப்படின்னா டெக்னாலஜி, கம்யூனிகேஷனு, கஸ்டமர் இவங்க 3மே வந்து இன்னைக்கு ஒரு க்ரீனில் இருந்திருக்கு. அதாவது 1.2% வந்து டெக்னாலஜியில் வந்து வளர்ந்துருக்கு. அதாவது ஆல்ஃபாபெட் நேற்று நல்லா விழுந்துச்சு. ஸோ அதுக்கான விளைவாக தான் இன்னைக்கு வந்து ஏற்றிருக்காங்க. கம்யூனிகேஷன் எஸ்எஸ்வியில் வந்து ஆல்ஃபாபெட் வந்து அடிச்சிருக்கு கூகுள். ஸோ இது வந்து ஒரு 3% ஏறி இருக்கு. அதெல்லாம் அவங்களோட செக்டாரே வந்து தூக்கி கொடுத்துருக்கு. ஸோ கன்சியூமரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரிஃப் ரிலீஃப் இருக்கும் அப்படின்றதால இம்போர்ட் குட்ஸ் வந்து நல்லாவே வந்து அடுத்தடுத்த இதில் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனர்ஜி, சாஃப்ட்வேரு, ஃபினான்ஷியலு, ஏர்லைனு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப், இது எல்லாமே வந்து ஒரு 0.5லேருந்து -6% வரைக்கும் இன்னைக்கு கீழே விழுந்திருக்கு. ஸோ இதுதான் இப்போதைக்கான ஒரு செக்டார் வைஸு. டாப் கெய்னர் பார்த்துருவோம். ஸோ டாப் கெய்னரில் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் தான் இருக்குது ஃபஸ்ட்டு. ஸோ பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ ஏஐ ஆப்டிமைசேஷனை வச்சு பிரேக் அவுட் ஆகிட்டு புது ஹையை வந்து கூகுள் தொட்டுக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அது வந்து ஒரு 3% இன்னைக்கு ஏறி இருக்குது. என்விடியா வந்து சேம் அதே தான், ஒரு 1.5%. அமேசான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2% ஏறி இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்பாட்டிஃபை, அப்புறம் என்ஒய் டைம்ஸ், அந்த எல்லாமே வந்து ஒரு 2%லேருந்து 3% வரைக்கும் இன்னைக்கு வந்து ஏறி இருக்கு. டாப் லூசரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போலோ ஆல்ட் நெட்வொர்க், இவன் வந்து கீழே விழுந்துகிட்டே தான் இருக்கான், டெய்லியுமே விழுகிறான். ஸோ 6% விழுந்திருக்கான். அப்புறம் ப்ளூவெல் கேபிட்டலு, பிளாக் ஸ்டோனு, அப்போலோ குளோபலு, அப்புறம் ஜெல்வோ குரூப், இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 17% வரைக்கும்லாம் இந்த ஜெல்வோ குரூப் விழுந்திருக்காங்க. ஸோ அவங்களோட Q4 ரிசல்ட் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி கீழே தள்ளியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம கவனிக்க வேண்டியது. குளோபல் கைசீரியாவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பானில் வந்து பாண்ட் ஹீல்டு வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ பிஓஜி வந்து ஹீல்டு ஹைக்கில் போயிட்டே இருக்குது டெய்லியுமே. அது வந்து நம்மளுக்கு ஆபத்தாக இருக்குது. ஏயு ஆஸ்திரேலியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்டர்லி லோவராக இருக்குது. சைனாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிலோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சைனாவோட க்ரோத் டேட்டா வந்து வரப்போகுது. ஸோ அதையும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். யூரோப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நல்லா தான் இருக்குது, அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்தியாவோட அவுட்லுக் என்ன அப்படின்னா MSCI அது வந்து டேட்டா வந்து வந்திருக்கு. 5%க்கு மேலே வந்து ஜான்வரியில் வந்து கொடுத்துருக்காங்க. இஎம்ஐ பெனிஃபிட்டு ஃபார் டாலர் வீக்னஸ்ஸு. ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது இந்தியனோட அவுட்லுக்கில். ட்ரேட் சென்டிமெண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா S&P வந்து நியூட்ரலாக இருக்குது, நாஸ்டாக் வந்து பேரிஷில் இருக்குது, அதே மாதிரி டவ் வந்து பார்த்திங்கன்னா பேரிஷில் இருக்குது, வால்டர்னிட்டி இண்டெக்ஸ் வந்து எலிவேட்டடில் இருக்குது, பிட்காயின் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, 5th ஸ்ட்ரைக்காக வந்து லோ வந்து எட்டியிருக்கு. இன்றைக்கி வந்து $67 வந்து செல்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய பிட்காயினோட இழப்பாக சொல்லணும்.
என்ன வாட்ச் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, February 13 மண்டே வந்து எனர்ஜியோட ஏர்னிங்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம பார்க்கணும். February 24 வந்து ஹோம் சேல்ஸு, கஸ்டமரு கான்ஃபிடென்ஸு, அதே மாதிரி ஏர்னிங்ஸு, ஹோம் டிபார்ட்மெண்ட்டு, அலிபாபாவோடதும், அதே மாதிரி ஏஎம்டி இவங்களோட ரிசல்ட் எல்லாமே வெளியே வரப்போகுது. February 25 வந்து NVIDIAவோட ஏர்னிங்ஸ் வந்து வெளியே விட போகிறாங்க. ஸோ அதையும் நம்ம வந்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது. லோவ்ஸ் வந்து அவங்களோட ஏர்னிங்ஸ் விட போகிறாங்க. சேல்ஸ்ஃபோர்ஸு, அதேமாரி ஸ்னோஃப்ளாக். ஸோ இவங்க எல்லாருமே வந்து இவங்க வந்து ஏர்னிங்ஸ் விட போகிறாங்க. ஸோ இந்த ஸ்னோன்றது வந்து இந்த டிக்கெட்டிங் டூல். ஸோ அந்த மாதிரி சேல்ஸ்ஃபோர்ஸும் சேம் அதே டிக்கெட்டிங் டூல் தான். NVIDIA வந்து சிப் கம்பெனி. ஸோ இது எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க எல்லாருமே 25ஆம் தேதி வந்து அடுத்த ஈவெண்ட்டை வந்து நம்ம பார்க்கலாம். Q4 என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேட்டரு ப்ளஸ் வந்து ஈரானோட மிலிட்ரி டிசிஷன் என்னவா இருக்கும், ஸோ செக்டார் வைஸாக எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது, ப்ரைவேட் கிரெடிட் கார்டோட ஸ்ட்ரெஸ் என்னவா இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரேட் கட்டோட டைம்லைன் ரீஅசஸ்மெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்றத வந்து பார்க்கணும். ஸோ கீ டேக்அவே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேஜராக வந்து பார்க்க வேண்டியது வந்து ஸ்காட்ஸ் வந்து டேரிஃப் ரிலீஃப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ செல்லாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது வந்து ஒரு கன்சியூமர்ஸ் டியூரபிள்ஸ்க்கு வந்து நல்லாவே வந்து ஒரு ஹையை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டாட்டிஃபிகேஷன் காம்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபெட்டு வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹையாக போயிட்டே இருக்குது. NVIDIAவோட ஏர்னிங்ஸ் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அதேமாரி ப்ரைவேட் கிரெடிட் கார்டோட ஸ்ட்ரெஸ்ஸு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அதையும் நம்ம வந்து கவனிக்க வேண்டியது இருக்குது. டாலர் வந்து இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக வீக் ஆகணும், ஆனால் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது. ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயமா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எனவே மக்களே, இன்றைக்கி நான் சொல்ல வந்தது இவ்வளோ தான். ஸோ குளோபல் மார்க்கெட்டும் US மார்க்கெட்டும் பார்த்தாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா சப்ஸ்கிரைப், அப்புறம் வந்து லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நன்றி மக்களே.